ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடி மாசான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ காவேரியோட வீட்டில் வந்து பசுபதியும் ராகினியும் நிறைய பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் அவங்க அதை காவேரியோட அம்மா பாட்டி எல்லாம் அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரூம்குள்ளார இருந்து காவேரி வராங்க. வரும்போதே அப்படியே பயங்கர வெறியோடு தான் வராங்க. பசுபதி வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கூட கூட ஜாலரா அடிக்கிற மாதிரி ராகினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வந்து அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பசுபதி பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறையா பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்தில் கோவப்பட்ட காவேரி வந்து பக்கத்தில் இருக்க தேங்காய் துருவி எடுத்து உன்னை காலி பண்ணால் தான் எல்லாத்துக்கும் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் விஜயா இருக்கட்டும் காவேரியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் செம்ம எக்ஸ்ட்ரீமாக அப்படியே ரொம்ப கொந்தளிச்சு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் பசுபதி அவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாங்க. இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் பிடிச்சி திட்டி அங்கேருந்து முதல்ல அமுச்சு விட்றாங்க. ராகினி வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே காவேரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் மறுபடியும் வந்து பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எங்களை அதாவது ஜாமீனில் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு. இப்போ போலீஸும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பசுபதியும் ராகினியும் விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ராகினிக்கு அப்பயே ரொம்ப பதட்டம் ஆகிடுது. இங்கே போனோம்னா உழுவுன்னு சொல்லி ராகினி கரெக்டாக கணிச்சு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பசுபதிக்கு திமிர் அடங்கலை. உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா விஜய் விஜய்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன விஷயம் ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து விஜய் கூட காவேரியை சேர்ந்து வாழ வச்சிங்கன்னா நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த இவங்க வீட்டில் சொல்லணும். அப்போ தான் பெருசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் கூட காவேரியை சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. உள்ளே வந்ததுமே நினச்ச மாதிரியே பாட்டி தான் வராங்க. பாட்டிக்கிட்ட ஆரம்பத்திலேருந்தே பசுபதி இதையே வந்து அப்படியே அவங்க மண்டைக்குள்ளார போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ராதாவும் வந்துடுறாங்க. உங்கள் மாமியார் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறாங்க. அடுத்து தாத்தா வராரு. இவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து விஜய் கூட காவேரி சேர்ந்து வாழ்ந்தால் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு சொல்லவா வேணும். உடனே அவங்க வாலண்டரியாக வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எப்போயே அந்த முடிவு எடுத்துட்டோம், இனிமேல் விஜய் கூட காவேரி சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுமே நான் இதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் உழுவுது முது மேலே ஒரு மிதி. எங்கே இருந்துன்னு பார்த்தா விஜய் வந்து உதைக்கிறாரு. போட்டு சாத்துன்னு சாத்துறாரு, கதற விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பசுபதிக்கிட்ட சொல்கிறாரு, நீ யாரா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் பார்த்தோம்னா பசுபதி அப்பையும் அடங்கலை. ரொம்பவுமே வந்து ஓவராக தான் திமிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து செம்ம கடுப்பாகி அப்படியே தெறிக்க விட்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். மிரட்டி விட்றாரு. உன்னை இனிமேல் நான் என்ன செய்கிறேன். இடையில ஒரு டைலாக் பேசுகிறாரு பாருங்க, நீ பார்க்கறதுக்கு தான் ரவுடி, நீ ஆரம்பத்துலேருந்தே பயங்கரமான ரவுடி, உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு. ராகினிக்கு இடையில சைடில் ரெண்டு உழுவுது. ஆனால் ராகினி வந்து அப்படியே அமைதியாகிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து முதல்ல கிளம்புடா, உன்னை நான் என்ன பண்ணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ பசுபதியை தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு பசுபதியை கூப்பிட்டு ராகினி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தாத்தா வந்து விஜய் சமாதானப்படுத்துறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது. பாட்டி இப்போ இந்த காரணத்தை வச்சு பாட்டி அடுத்து என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.